எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில் நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் ஹவு டு பி அட்ராக்டிவ். அதாவது கவர்ச்சிகரமாக இருப்பது எப்படி, அட்ராக்டிவாக இருக்கிறது எப்படி, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ங்க. அதுவும் டீனேஜ் பசங்களுக்குள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த விஷயம் தான் நிறைய பேருக்கு இல்லாமையே போயிடுது. ஒரு 10 பேர் ஒன்றா சேர்ந்து பேசுகிற இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேர் மட்டும் நல்லா ஷைனிங்காக இருக்கிற மாதிரி தெரியும். ஷைனிங் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெளி பார்வைக்கு கிடையாதுங்க. அவங்களோட அட்ராக்டிவான பேச்சாக இருக்கட்டும், இல்லை அந்த விஷயத்தை அவங்க ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அது எந்த வயதினராக இருந்தால் கூட சரி, சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு சிலவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த விஷயத்தை அணுகக்கூடிய விதம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக நமக்கு இருக்கும். இந்த மாதிரி ஷைனாக இருக்கிறது மாதிரி நம்மளும் ஏன் இருக்கக்கூடாது? அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்மளோட கேரக்டர்ஸ் இல்லை நம்மளோட பிஹேவியர் ஷைன் ஆகணும் அப்படின்னா நான் என்னென்னத்தை ஃபாலோ பண்ணணும், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹவ் டு பி அட்ராக்டிவ், அதாவது கவர்ச்சிகரமாக இருப்பது எப்படி. ஒரு வேலைக்கு போனாலும் சரிங்க, இல்லை ஒரு கூட்டத்தில் நம்ம எல்லாரும் இருந்து பேசும்போதும் சரி, நம்மளோட வாய்ஸ் வந்து நல்லா எடுபடணும் அப்படின்னா விதவிதமான ட்ரெஸ் பண்ணிக்கிறது ஒரு விதமான அட்ராக்டிவ். ஆனால் அதையும் தாண்டி என்னோட கலர் கோடோ இல்லாட்டினா என்னோட ட்ரெஸ் கோடோ என்னை வெளிப்படுத்தாமல் என்னோட டேலண்ட் மூலிமா என்னை வெளிப்படுத்தணும் அப்படின்னா நான் என்னோட பிஹேவியர்ஸை என்னென்ன மாதிரி வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டு வரணும், அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா லிசன் பண்ணணுங்க. ஒரு கூட்டத்தில் வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பீச் கொடுக்குற ஆளாக இருக்கிறத விட லிசனராக இருக்கணும். நிறைய விஷயத்த கவனமாக கவனிக்கணும். எப்போ நீங்கள் இந்த மாதிரி கவனிக்கிறீங்களோ அப்போ உங்களோட நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ எப்போ நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணுறீங்களோ அப்போயுமே உங்களோட ஒரு அட்ராக்டிவ் அந்த எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். ரெண்டாவது விஷயம், அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தையுமே நீங்கள் பகிர தேவையில்லை. உங்களோட நாலேஜ் நிறையா இருக்குது, இல்லை பக்கத்து வீட்டில் இப்படி சொன்னாங்க, அவங்க இன்னைக்கு இப்படி சொன்னாங்க அப்படின்னு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசாமல் ஜஸ்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் விஷயத்த பேசணுங்க. இந்த மாதிரி பேசும்போது உங்களோட பாயிண்ட்டுக்கு வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமாக பேசக்கூடாது. மூணாவது விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மற்றவங்க யாராவது வந்துட்டு நீங்கள் ஒரு குரூப்பில் இருந்து பேசும்போது உங்களை பற்றி நீங்களே செல்ஃப் ப்ரௌடாக பேசக்கூடாது. நான் இந்த மாதிரி பண்ணேன், இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்தேன், இதோ பாருங்கள் இப்போ இப்படி இருக்கேன் அப்படின்னு அவங்களாம் கேட்காத வரைக்கும் உங்களை பற்றி நீங்களே வந்து தம்பட்டு அடிக்கக்கூடாது. அவங்க ஏதாவது உங்கள் விஷயத்தை பற்றி கேட்டாங்கன்னா மட்டும்தான் நீங்கள் உங்களை பற்றி பேசணுங்க. இல்லாட்டினா உங்களோட விஷயத்தை வந்து நீங்கள் அதிகமாக பேசாமல் இருந்தீங்கன்னாவே கூட்டத்தில் மதிக்கக்கூடிய ஆளாக மாறுவீங்க. நாலாவது விஷயம், எல்லா விஷயத்தையுமே யார் எது பேசினாலும் நல்ல கிளியராக அட்டென்டிவாக இருக்கணுங்க. கவனமாக கேட்கணும். இந்த விஷயம் எனக்கு இப்போ உதவலனாலும் திரும்ப என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு உதவக்கூடிய விஷயமா இருக்கும். நம்மளோட பழமொழியில் ஒன்று சொல்லுவோம், சிறு துரும்பும் பல் குத்த உதவும். சின்ன விஷயத்த கூட தூக்கி போடக்கூடாதுங்க. அந்த விஷயம் கூட நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்பயுமே அட்டென்டிவாக இருக்கணும். அதே சேம் டைமில் அதை ஞாபகமும் வச்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு குரூப்பாக வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, வளன்னு அவங்களோட டைமை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பேசிகிட்டுலாம் இருக்கக்கூடாதுங்க. மற்றவங்களோட நேரத்தையும் எனர்ஜியும் நம்ம மதிக்க கற்றுக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பாயின்மெண்ட்டு ஈவினிங் 7 மணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு 8:30 மணி வரைக்குமா நம்மளை மீட் பண்ண மாட்டாங்க. இல்லை 10 மணிக்கு போகக்கூடிய ஒரு இன்டர்வியூக்கு 11 மணி ஆனாலும் போகிறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு பங்க்சுவாலிட்டியை பண்ணாமல், டைமுக்கு வேல்யூ கொடுக்காம, மற்றவங்களுக்கும் மரியாதை கொடுக்காம இப்படி இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட டைம் எனர்ஜியை நீங்கள் கரெக்டாக கொண்டு வரல அப்படின்னா உங்களால் எந்த விஷயமே சரியாக பண்ண முடியாதுங்க. மற்றவங்களோட நேரத்தையும் எனர்ஜியும் மதிக்க கற்றுக்கணுங்க. ஒரு டைம் சொன்னாங்க அப்படின்னா அந்த டைமை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். 8 மணிக்கு இன்றைக்கி ஆரம்பிக்குது அப்படின்னா 8 மணிக்கு நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கணும். நீங்கள் 10 நிமிஷம் முன்னாடி போயிட்டால் கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதை விட்டுட்டு 10 நிமிஷம் லேட்டாக போயிட்டு அவங்களோட நேரத்தையும் அவங்களோட எனர்ஜியும் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக ஆகவே முடியாதுங்க. எப்போ நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்களோ அப்பயே அட்ராக்டிவ் கேரக்டர்ஸ் உங்ககிட்ட வந்துடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அறிவுங்க. சில பேர் வந்து நானும் கலந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு ஜோக்கு அப்படின்லாம் சொல்லி நடுவில் பேசுவாங்க. அந்த இடத்துல அது சம்மந்தமே இல்லாத விஷயமா இருக்கும். ஒரு கூட்டத்தில் சபையில் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றி நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாயை திறந்து பேசணும். அதுவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசணும். எப்போ உங்களுக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லையோ, நானும் பேசணும், நானும் கலந்துக்கிறோம், நானும் ஆக்டிவாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டு வேறு மாதிரி நீங்கள் அதை எதுவும் விஷயத்தை வெளியில் விடக்கூடாதுங்க. உங்களுக்கு அறிவு இல்லைன்ற விஷயம் ஈஸியாக மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாது. அதோடு இல்லாமல் நீங்கள் வாயை திறந்து பேசுகிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பை கூட்டக்கூடிய விஷயமா இருக்கும்.
இல்லைன்னா இருந்த மரியாதையும் உங்கள் மேலே வச்சுருந்த மரியாதை மதிப்பு எல்லாமே ஒரே நிமிடத்தில் காணாமல் போயிடும். அதனால் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா, நாலேஜ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பேசாதீங்க. அதே நேரத்தில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ரொம்ப நாலேஜ் இருக்குது, நான் நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்கிறது தான் கரெக்ட், நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு டாமினேட் பண்ணுற மாதிரி சிலவங்க பேசுவாங்க. எப்போ இந்த மாதிரி டாமினேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்களோ, அப்பயே உங்களுக்கு அட்ராக்டிவ் குணம் இல்லாமல் போயிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் டாமினேட் பண்ணுற மாதிரி உங்களோட நாலேஜை திணிக்கக்கூடாது. நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னா, நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் உங்களோட நாலேஜை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு அடக்கமான வழியில் அம்புலாம் நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு மற்றவங்க மரியாதை கொடுப்பாங்க. இப்படி தான் நீங்கள் பண்ணும்போது இன்னும் உங்களோட அட்ராக்டிவ் கேரக்டர்ஸ் அதிகமாக மாற ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கங்களேன், அது உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா, மற்றவங்கள்ட்ட இரவல் வாங்கக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னா, யார்கிட்டையுமே பெக் பண்ணாதீங்க. எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பிச்சை எடுக்கிற மாதிரி அவங்கக்கிட்ட எனக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் தாயேன் அப்படின்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி உங்கள்கிட்ட இல்லாத ஒரு பொருள் தேவை இருக்குது அப்படின்னா, நீங்கள் 3க்கு 4 தடவை யோசித்து பார்க்கணும். இந்த விஷயம் எனக்கு தேவையா? இது இல்லாமல் என்னால் வேறு எதுவும் பண்ண முடியாதா? இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வேறு ஏதாவது என்னால் அடுத்தது பண்ணிட்டு போக முடியாதா? அப்படின்னு யோசிக்கணும். எனக்கு தான் தேவை, எனக்கு தான் முடியணும், எனக்கு பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னு மற்றவங்கள்ட்ட இரவல் வாங்கினா கூட பரவாயில்ல, ஏன் விஷயம் கரெக்டாக நடக்கணும்னு நீங்கள் அப்படி போனீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற மரியாதையும் மதிப்பும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ மற்றவங்கள்ட்ட எப்பொழுதும் எந்த பொருளுமே முடிஞ்ச வரை இரவல் வாங்காதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மற்றவங்க மேலே நீங்கள் கொடுக்கக்கூடிய வேலிடேஷன்ஸ். மற்றவங்கள்ட்ட ஒரு பொருள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்களே வந்து அது டேரெக்டாக சொல்லிவிடுங்க. உங்ககிட்டேருந்து இந்த புக்ஸ் வந்து இந்த டைமுக்குள்ளே வந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நீங்களே அவங்களுக்கு ஒரு வேலிடேஷன், ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கும் நீங்கள் பார்ட் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்க, சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா, நீங்களே வந்து இந்த விஷயம் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறேன், ஒரு 2 நாளுக்குள்ளே நீங்கள் இந்த டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்களே வந்து ஓப்பனாக அப்படி சொல்லுங்கள். அப்படி சொல்லும்போது உங்களோட மரியாதையும் மதிப்பும் குறையறதுக்கு எந்த சான்ஸுமே கிடைக்காது. இதை விட்டுட்டு அவங்க கொடுப்பாங்கன்னு நான் நினச்சேன், 2 நாளில் வந்துரும்னு நினச்சேன்னு நீங்களாக மனக்கணக்கு போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, எப்போ அந்த டைமுக்குள்ளே நமக்கு கிடைக்கலையோ அப்போ நமக்கு வெறுப்பு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் வேலிடேஷன் பண்ண ஒரு மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்களே அந்த அங்கீகாரத்தை அவங்க கிட்ட கொடுங்க. நிறைய உங்களுக்கு எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் வந்து எனக்கு இதுதான் நடக்கணும், இதை விட்டால் எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி எப்பயுமே முடிவு எடுக்கக்கூடாதுங்க. ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக நீங்கள் வந்து ஒரு சொசைட்டியில் உங்களை காமிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கிறத நீங்கள் முதல்ல உணர்ந்துக்கணும். இந்த வாய்ப்பு இல்லைன்னா வேறு வாய்ப்பு, இது இல்லைன்னா வேறு, இந்த குரூப் இல்லைன்னா வேறு குரூப் அப்படின்ற மாதிரி போயிடணும். இன்னும் ஒருத்தவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையே வந்து நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, உலகமே இல்லை இவ்வளோண்டு சுருங்கின மாதிரி ஆகிடும். அதை விட்டுட்டு வெளியில் வரும்போது தான் எவ்வளோ குரூப்ஸ் இருக்குது, அதில் எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க அப்படின்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இதை தான் நான் வந்துட்டு இன்டைரக்டாக நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றத எப்பயுமே மறந்துடாதீங்க. ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குன்ற மாதிரி அதையே பின்னாடி தொடர்ந்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை. எப்பயுமே அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே பிஸியாக இருக்கிறதுங்க. எனக்கு இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ரெஸ்ட், நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறதும், இல்லை யார்கிட்டயாவது உட்காந்து கதை பேசிக்கிட்டே இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப உங்கள் மேலே இருக்கிற மரியாதையை வந்து கூட்டுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் கூட கொஞ்சம் நேரத்தில் இறக்கி விட்டுருங்க. நீங்கள் எப்பயுமே உங்களை பிஸியாகவே வச்சுக்கணும். நல்ல விஷயம் செய்கிறதுக்கு பிஸியாகவே வச்சுக்கணும். ஆனால் ஒருத்தவங்க கிட்ட பண்ணிகிட்டு இருக்கும்போது பாதியில் அவங்க விஷயத்தை நிறுத்திக்கிட்டு இன்னொருத்தவங்களுக்கு கமிட்மெண்ட் பண்ணிக்கிட்டு போகக்கூடாது. இன்றைக்கி 2 மணி நேரம் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கமிட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 2 மணி நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது வேறு ஒரு வேலைக்கு போயிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் மேலே இருக்கிற மதிப்பு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக ஆக்கும். அடுத்தது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ உங்களோட வார்த்தையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு இருக்கணுங்க, உறுதியாக இருக்கணும். நீங்கள் என்னால் வர முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா கடைசி வரைக்கும் அதையே ஃபாலோ பண்ணிக்கணும். நான் இந்த மாதிரிலாம் தான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா கரெக்டாக அதையே செய்யணுங்க. 7 மணிக்கு ஷார்ப்பாக நான் இருப்பேங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக 7 மணிக்கு ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்படி உங்களோட வார்த்தையில் எப்போ நீங்கள் உறுதியாக இருக்கீங்களோ அப்பயே எல்லோருமே உங்கள் மேலே வந்து ஒரு மதிப்புக்கும் ஒரு மரியாதையும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களை வந்துட்டு நன்றாக உணர்த்தக்கூடிய விஷயங்கள், உங்களை வந்துட்டு உங்களோட அருமையை காட்டக்கூடிய விஷயங்கள் எது இருந்தாலும் அதில் மும்மரமாக இருங்க. இல்லை எனக்கு இந்த விஷயம் வேணும்னா எனக்கு அவள் தான் வந்து செய்யணும், இல்லை அவன் தான் வந்து செய்யணும்னு மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுங்க. உங்களோட விஷயத்தில் நீங்கள் தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி, ஆக்டிவாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத வச்சுக்கணும்.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே எல்லா விஷயத்துலயுமே வந்து குரூப்போட நம்ம பேசும்போது, வேற வழியே இல்ல அவங்க சொல்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெறைய பேரு அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்கங்க. ஆனா, உங்களால எப்ப முடியலையோ, அப்ப நோ அப்படின்னு சொல்றதுக்கு கத்துக்கணுங்க. நோ சொல்லிட்டா, நம்மள வந்து மரியாதை குறைவா நெனச்சுப்பாங்களோ, நம்மள வந்துட்டு ஒரு மாதிரி எடுத்துப்பாங்களோ அப்படின்லாம் நெனச்சுக்காதீங்க. நோ சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சுன்னா, கண்டிப்பா நோன்னு சொல்றதுக்கு பழகிக்கோங்க. என்னால அந்த டைம்க்குள்ள அன்னைக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கரெக்ட்டா இல்லங்க என்னால வர முடியாதுன்னு கரெக்ட்டா சொல்லிடுங்க. இதனால கில்ட்டியா ஃபீல் பண்ணிக்கிட்டு, நான் சொல்லாம எஸ்ன்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த டைம்க்குள்ள போக முடியாம, நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அடுத்த முக்கியமான விஷயம், இது நம்ம நெறைய பேருக்கு இருக்குங்க. கம்ப்ளைண்ட் பண்றதுங்க. யார பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்றது. எந்த விஷயத்த பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்றது. ஆக்சுவலா முக்காவாசி நீங்க எப்படி இருக்கணும்னா, அப்ரிஷியேட் பண்ணக்கூடியவரா இருக்கணுங்க. அப்ரிஷியேட் பண்றவர் மேல பார்த்தீங்கன்னா, எல்லோருக்குமே ஒரு மரியாதை கூடும். அதே கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னா, எல்லா நேரத்திலுமே அவங்க மேல மதிப்போ, மரியாதையும் கூடாதுங்க. ஒரு சில டைம் அவங்க சொல்ற கம்ப்ளைண்ட்லாம் வேல்யூபிளா இருந்து அவங்க எடுத்துக்கிட்டா கூட, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவருக்கு வேற வேலை இல்ல. எப்பயுமே இவர் இப்படித்தான் பேசுவாரு அப்படின்ற மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு வேல்யூவே இல்லாத மாரி ஆயிடும். கூட கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா, அவங்க மேல இருந்த மதிப்பும், மரியாதையும் காணாமயே போயிடும். ஸோ எப்பயுமே புகார் அளிப்பவரா இருக்காதீங்க. மத்தவங்க உங்கள வந்துட்டு செய்வாங்க, சில விஷயம்லாம் உங்களுக்காக அவங்க பண்ணுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கிறத விட, நீங்க இனிஷியேட்டிவ் எடுத்து முதல்ல செய்ய ஆரம்பிங்க. மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க ஹெல்ப் பண்றத முதல்ல ஆரம்பிங்க. நீங்க ஹெல்ப் பண்ணும்போது மத்தவங்க தானாவே வந்து உங்க கூட ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு சூழ்நிலையுமே நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, பாசிட்டிவா எடுத்துக்கணுங்க. இன்னைக்கு காலையில வந்துட்டு 8 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால 1 ஹவர் டிலே ஆச்சு அப்படின்னா, அந்த விஷயத்தையும் நெகட்டிவா எடுத்துக்காம, பாசிட்டிவ் வைப்ரேஷனா இன்னைக்கு 1 ஹவர் நான் விட்டுட்டேன் அப்படின்னா, இதனால எனக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அதையும் பாசிட்டிவா எடுத்துட்டு போகணுங்க. எந்த சூழ்நிலையிலயும் அதுக்கு நேர்மறையான என்ன விஷயம் நடக்குது, இல்ல நடந்திருக்கு அப்படின்றத எடுத்துக்கணும். இது இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள சொசைட்டில ஒரு அட்ராக்டிவ் பெர்சனா காமிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க உங்கள பிலீவ் பண்ண ஆரம்பிக்கணுங்க. இந்த உலகத்திலேயே கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் எது அப்படின்னா, நான் தான். நான் தான் எனக்கு கிஃப்ட். என்ன மாதிரி ஒரு ஆள நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. என்ன மாதிரி ஆள் கிடைச்சே இருக்காது. இவ்ளோ பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருக்கக்கூடிய ஒரே ஆள் நான் தான் அப்படின்னு உங்கள நீங்க பிலீவ் பண்ணணுங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு அழுகுற மூஞ்சோட எனக்கு எல்லாமே கஷ்டமாவே நடக்குது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்லாம் இல்லாம, நான் ஒரு கிஃப்ட். கடவுள் எனக்கு ஒரு கிஃப்ட் குடுத்துருக்காரு. இந்த மனசிந்தனையோட என்ன படைச்சிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு நீங்க தான் ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாரி நடந்துக்கோங்க. எப்ப நீங்க உங்கள பிலீவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பயே நீங்க செல்ஃபா ஷைன் ஆக ஆரம்பிப்பீங்க. உங்களோட உங்களோட வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வட்டம் மாதிரி நீங்க போட்டுக்கோங்கங்க. உங்களோட க்ளோஸ் வட்டத்துக்குள்ள நீங்க மட்டும் தாங்க. அந்த வட்டத்துக்குள்ள உங்க பேரண்ட்ஸோ, உங்க சிப்லிங்ஸோ, இல்லாட்டினா உங்களோட பார்ட்னர்ஸோ, இல்ல உங்க கிட்ஸோ யாரையுமே வரவிடாதீங்க. உங்களோட க்ளோஸ் சர்க்கிள் நீங்க மட்டும் தான். அதுக்கு அடுத்த சர்க்கிள்ல தான் நீங்க உங்க பார்ட்னர்ஸோ, இல்ல உங்க கிட்ஸையும் நீங்க லிமிட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்ததுல தான் உங்களோட பேரண்ட்ஸும், உங்களோட சிப்லிங்ஸும். இப்படி தான் நீங்க வட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணுங்க. ஆனா, ஃபர்ஸ்ட் சர்க்கிள் உள்ள நீங்க மட்டும் தாங்க இருக்கணும். உங்களோட ஸ்பேஸ் உங்களுக்கு மட்டும் தான் இருக்கும். அந்த இடத்துல நீங்க மத்தவங்கள வர விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களோட மன நிம்மதின்றது காணாம போயிடும். உங்களோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் அங்கேயே அடங்கி போயிடும். நீங்க ஷைனும் ஆக முடியாது. அட்ராக்டிவாவும் ஆக முடியாது. ஸோ உங்களோட உள் வட்டத்துக்குள்ள யாரையுமே எப்பயுமே அனுமதிக்காதீங்க. சில பேர் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? மூக்கு நுனி வரைக்கும் தான் உங்களுக்கு. அதுக்கு மேல நீங்க தாண்டி வரக்கூடாதுன்னு. அதுதாங்க. இப்படிதான் நம்ம இருக்கணும். முன்னுரிமையா வந்து நடத்தப்படுறதுக்கு உங்கள ஒருத்தவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்லலாம் வரும்போது குட் மார்னிங்ன்னு கிரீட்டிங்ஸ் கூட பண்ண மாட்டாங்கங்க. கேட்டா நான் ஏன் அவருக்கு பண்ணணும்? அவர் ஜூனியர் ஸ்டாஃப். இல்ல அவளுக்கு ஏன் நான் பண்ணணும்? அவ தான் எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஷயத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு விஷ் பண்ணுவாங்க. சில பேருக்கு கிரீட் பண்ணாமயே போயிடுவாங்க. இப்படி இல்லாம உங்களுக்கு அவங்க ரெஸ்பெக்ட் குடுக்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. குட் மார்னிங்ன்னு நீங்க 4 தடவ சொன்னீங்கன்னா, 5வது நாள் அவங்க உங்களுக்கு முதல்ல இனிமே ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு விஷ் பண்ணுவாங்க. இந்த மாரி தாங்க. உங்கள எப்படி மத்தவங்க ட்ரீட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அத நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது தவிர வேற ஏதாவது டிப்ஸ் உங்ககிட்ட இருந்தா கூட நீங்க ஷேர் பண்ண மறக்காதீங்க. அதுவரைக்கும் எல்லோருக்கும்